வெல்கம் டு தீரா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான சிலபஸ் ஃபாலோ பண்ணணும், ஸோ ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தோம், புக் லிஸ்ட்டை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், 90 டேஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ 90 டேஸ் அப்படின்றது வெரி வெரி க்ரூஷியலான டைம். ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கும் இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாமுக்கு இடைப்பட்ட ஒரு காலம் தான் அந்த 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கும் அந்த கேப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ எப்படியும் ஒரு 40 டேஸ் இல்லை 50 டேஸ் ஆச்சும் கேப் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் இந்த 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி டைரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி இட் இஸ் எனஃப் ஃபார் எவ்ரி திங். ஸோ ஜிஎஸ் கவர் பண்ணிடலாம், லாங்குவேஜ் கவர் பண்ணிடலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நீங்கள் 8 hours கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது எப்படி வேணாச்சும் இருக்கலாம், மார்னிங் 5 to 9 இருக்கலாம், திரும்ப ஈவினிங் 6 to 10 இருக்கலாம். ஸோ ஆனால் 8 hours அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டான ஒரு டைமாக இருக்கணும். அந்த டைமை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக டே டு டே அந்த டைமிங்னால் படிக்கிறது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது உங்களுக்கு? நீங்கள் எந்த டைம் என்னாச்சும் எடுத்துக்கோங்க, ஆனால் 8 hours அப்படின்றது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக இதை தான் நான் படிக்க போகிறேன், இதுதான் என் பிளான் அப்படின்றத பக்காவாக வச்சுட்ருக்கணும், ஓகேவா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வீட்டிலேருந்து படிப்பீங்க, நிறைய பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் போவீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே யூ நீட் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 8 hours per day அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் இந்த 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் திங்காக சிலபஸை கிளியராக பார்க்கணும். ஸோ நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணணும், ஸோ இந்த டாப்பிக்கெலாம் எந்த புக்கில் இருக்குது, ஸோ இதில் எந்த புக்கில் எந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை படிக்கணும், என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்றது கிளியராக இருக்கணும். ஸோ சிலபஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிகார்டிங் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா கிளியராக இருந்தால் தான் புக் லிஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ அந்த புக் லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ சிலபஸ் நமக்கு தெரியும், புக் லிஸ்ட்டை பற்றி தெரியும். ஸோ அடுத்து ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் சிலபஸ் நம்ம பார்த்தாச்சு, புக் லிஸ்ட்டை பார்த்தாச்சு. அதை பார்த்து முடிச்சோடனே அடுத்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் அப்படியே இருக்கும், நம்ம லிங்க்கில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டெலகிராம் சேனல்லையும் இருக்குது, வேணுன்றவங்க வந்து டவுன்லோடு பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த ட்ரெண்டு எப்படி இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு 3 years 4 years பேக் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஸ்டாட்டிக் கொஷின் வரும், டைரக்ட் கொஷின் இதுதான் இது அப்படின்ற மாதிரி வரும். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஃபேக்ட்டுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 or 2 or 3 none of the above, all the above அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு புது ட்ரெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறப்பவே கான்செப்டை கிளியராக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதை தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்ற கான்செப்டை தாண்டி வாட் இஸ் திஸ், ஹவ் இட் ஹேப்பன், எப்படி இது வந்துச்சு, இதில் என்ன இருக்குது அப்படின்றதோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினை நம்மளால் அட்டன் பண்ண முடியும், ஓகே? ஸோ அதோட வழி வரப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 days உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் 90 days ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு 3 days என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின் பேப்பர் 2013 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே எடுத்து அதில் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும், ஓகேங்களா? சப்ஜெக்ட் வைஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் பார்க்கணும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கொஷின் எப்படி இருக்குது, கொஷின் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ 50 ஆப்டிடியூட் இருந்துச்சு, இப்போ 25 வந்துடுச்சு. அப்போ எதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கிளியர் நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா
நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 days வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸோட வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அகாடமியில். ஸோ மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 days என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டீங்க, ஸோ சப்ஜெக்ட் பார்த்துட்டீங்க, சிலபஸ் பார்த்துட்டீங்க, புக்ஸ் பார்த்துட்டீங்க, ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும், ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன ஐடியா கிடைக்கும், எந்த புக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும், அதில் எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிக்கணும், ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அது வழி போகிறப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசிக் நாலேஜ் நான் சொன்ன தெரியுங்களா, பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஃப்ளோவில் போக முடியும். திடீர்னு நான் எடுத்த உடனே 12th புக்கு படிச்சேன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக சொல்கிற அட்வைஸ், திடீர்னு நான் 12th புக்கு 11th புக் எடுத்தேன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. 10th புக் எடுத்தாவே சில பேருக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் 6th இருக்கிறத பார்த்தா தான் அதோட கண்டினியூவேஷன் தான் 10th 11th 12th ஹையர் ஸ்டடீஸ், ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறப்போ நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணால் தான் கிளியராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 week பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம் புக்கு படிக்கணும். டோட்டலாக 6 days இது ப்ளஸ் அதோட ஓவரால் ரிவிஷன் 1 day, மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 day நீங்கள் சிக்ஸ்த்து புக்குக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடியது இருக்கும். ஸோ இந்த டேர்ம் புக்கில் என்னெல்லாம் படிக்கணும்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷ், இதையும் கவர் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், அவ்வளோதான். சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ். அப்போது உங்களால் இதில் எத்தனை சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியுது, கிட்டத்தட்ட 3 சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியுது. தமிழ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸு, இது லாங்குவேஜ். அப்போ 6th நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 days. ஓகே, என்னால் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண முடியும், கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க எவ்வளோ சீக்கிரம் என்னாச்சும் முடிச்சிடலாம். என்னால் ஒரு 5 days முடிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரிவிஷன் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் எனி எக்ஸாமினேஷன். எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்றது அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் கிளியராக இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்களே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டுக்கு மொத்தம் 7 days நீங்கள் எடுத்துக்க வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன டாப்பிக்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கும் சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 7 days. டோட்டலாக உங்களுக்கு 2 weeks டைம் இருக்குது, ஓகேங்களா? 14 days, 12 days சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 days நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பாக இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக படிக்கணும். ஃபஸ்ட்டு ரீடிங்ன்ற போது எப்படி படிக்கணும்னா பொறுமையாக படிக்கணும். ஓகே, இதுதான் கான்செப்ட், இப்படி தான் படிக்கணும், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீடிங்கில் தெரியாது. ஸோ நீங்கள் பொறுமையாக படிக்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், முன்னாடியே நீங்கள் கொஷின் பேப்பரு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸு, சிலபஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் எது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட் ரீடிங்கே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 14 days, 12 days படிக்கணும், 2 days ரிவிஷன் பண்ணணும். இது வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் பேசிக் நாலேஜ் ஆஃப் அப்கமிங் கிளாஸஸ். ஸோ அடுத்து 8th போகிறோம். 8th டேர்ம் புக் கிடையாது, டைரெக்டாக நமக்கு ஜிஎஸ் தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 டாப்பிக்கும் ஜிஎஸ், ஓகேங்களா? இதுவும் சேர்ந்து ஜிஎஸ் தான். டோட்டலாக இந்த 4 டாப்பிக்குமே என்ன, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 5 சப்ஜெக்ட்டுமே வெரி வெரி எசென்ஷியல். ஸோ இங்கே தான் உங்களுடைய நாலேஜ் வந்து கேதர் ஆகி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். நம்ம 6th 7th நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் 8th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? ஸோ 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4 days, ஓகேங்களா? 4 days எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஈஸியாக இருக்கும், 3 days எடுத்துக்கோங்க. பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். சயின்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும், ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பாட்னி அண்ட் ஜுவாலஜி படிக்கணும். ஸோ அதனால் சயின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் போட்டு எடுத்துக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 days ஃபார் 8th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? அதாவது 6th 7th சேர்ந்து 14 days, 8th ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 8th ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 days. டோட்டலாக இதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு உங்களுக்கு 2 days ரிவிஷன் இருக்குது, ஓவரால் ரிவிஷன். 8th புக்கு திரும்ப ஓவராலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days டைம் எடுத்து கிளியராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட். இதில் நல்லா எலாபரேட்டான நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வரப்போகிறது 9th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 9th 10th வெரி வெரி க்ரூஷியல் ரிகார்டிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஏன்னா கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இதிலிருந்து தான் டம்ப் பண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாச்சு கேட்கலாம், பட் இந்த நாலேஜை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கிளியராக கேதர் பண்ணி வச்சுட்ருக்கணும், ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதுவும் பேசிக்ஸ் தான்.
அது வந்து நீங்கள் 5 டேஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 8th படித்ததோட எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. அப்போது நீங்கள் சயின்ஸ் படிக்கிறப்போ நான் கிளியராக சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அடுத்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இப்படி தான் இருக்கணும். அதில் முக்கியமான டாபிக் எதுன்னு சொல்லிட்டு சிலபஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸை கிளியராக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. இது சயின்ஸு. அது சயின்ஸ் முடித்த உடனே 1 டே ரிவிஷன். அப்போ டோட்டலாக சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 டேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் கிட்டத்தட்ட 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மெடிவல் இந்தியா. மெடிவல் இந்தியாவில் ஒரு சாப்டர் இருக்குது. ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சருக்கு ஒரு சாப்டர் இருக்குது. டோட்டலாக 2 சாப்டர் தான். அதுக்கு 3 டேஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா 3 டேஸாக. அதுக்கான ரிவிஷன் பார்த்திங்கன்னா 1 டே. டோட்டலாக சோஷியல் சயின்ஸ், அதாவது 9th சோஷியல் சயின்ஸுக்கு 4 டேஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான கால அவகாசம் தேவைப்படுது. ஓகே. ஸோ அடுத்து ஜாகிரஃபியில் இதுதான் முக்கியமான டாபிக். இது ரொம்ப பேசிக், ஓகேவா. ஸோ குரூப் 4க்கு இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அட்மாஸ்பியரோட காம்போசிஷன் எப்படி இருக்குது, நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஸோ ஹீலியம், இந்த மாதிரியான காம்போசிஷனோட கேஸஸ் எப்படி இருக்குது, அதோட பெர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க ஒரு டைம், ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேஸ் எடுத்துக்கணும், ஓகேங்களா. இது ஒரு 1 டே, இது ஒரு 1 டே, இது ஒரு 1 டே, இது ஒரு 1 டே. டோட்டலாக அது 4 டே எடுத்துக்கலாம். 2 சாப்டருக்கு 4 டே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ அது கிளியராக படிக்கிறதுக்காக தான் இவ்வளோ டைம் கொடுக்குறோம். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நாளில் ரிவிஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கு 1 டே எடுத்துக்கோங்க. அடுத்து 3 டே எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா. 3 டே எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, ஸோ ஜிடிபி, ஜிஎன்பி இதை பற்றி படிக்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, கம்பேரபிலிட்டி, மணி அண்ட் கிரெடிட்டு, அக்ரிகல்ச்சரல் இன் தமிழ்நாடு, மைக்ரேஷன். மொத்தம் 5 சாப்டர் 3 டேஸில் உங்களால் படிச்சிட முடியும். ஸோ இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வச்சுக்கோங்க. அடுத்து பாலிட்டி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8th கிளியராக பாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். என்ன மாதிரியான அரசாங்கம் இருக்குது, ஜனநாயகம்னா என்ன, தேர்தல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள், இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, மனித உரிமைகள், வகை, கவர்மெண்ட்டோட வகை, ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா நம்ம பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி இருக்குல்ல, ஸோ அதை பற்றி. ஸோ இதை டெப்த்தாக படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்துருக்குது 3 டேஸ். ஸோ ஓவராலாக இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸ். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 6th 7th படிச்சிருப்பீங்க, 8th படிச்சிட்ருப்பீங்க. அதனால் அதோட எக்ஸ்டென்ஷன் 9th அப்படின்றதுனால ஓவரால் ரிவிஷன் இது 3 டேஸ் வச்சுக்கலாம். அடுத்து தான் நம்ம முக்கியமான டாபிக் வர போகிறோம், 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக எல்லாரும் அதிக அளவு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிளாஸ் அண்ட் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். ஸோ அப்போ சயின்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 டேஸ் எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும்னா இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ், ஓகேவா, 2 டேஸ் 2 டேஸ் 2 டேஸ் 2 டேஸ் 2 டே ரிவிஷன், ஓகேங்களா. டோட்டலாக ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 2 நாளில் முடிச்சிடணும். அதை ஃபைனலாக 2 நாளில் என்ன பண்ணிடணும், ரிவிஷன் பண்ணிடணும், ஓகேவா. இது சயின்ஸு. அடுத்து சோஷியல் சயின்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பொறுமையாக படிங்க, கவனித்து படிங்க, ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள், சிலபஸ் பாருங்கள், அதை பார்த்துட்டு இதை படிங்க. எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அதுலேருந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. 6 சாப்டருக்கும் ஒரு நாள், ஓகேங்களா. ஸோ 6 சாப்டர் முடிய ஒரு நாள் அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு ரிகார்டிங் இந்த 10th கிளாஸ், ஓகேவா. ஸோ இந்த சிலபஸை பற்றிலாம் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ தனியாக சமச்சர் புக்கில் எந்தெந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தனி வீடியோவே பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலையும் 6 லெசன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ 7 இருக்குது. ஸோ 7க்கும் பார்த்திங்கன்னா 6 டேஸ் போதும் கண்டிப்பாக. ஏன்னா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கொலாபரேட் ஆகிட்டு வர்றது தான். இந்தியாவை பற்றி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இந்தியாவை பற்றி பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றோட ஒன்று கொலாபரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 7 சாப்டர்ஸ் இருக்குது. 6 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஜாகிரஃபியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து 3 சாப்டர் இருக்குது. இது வெரி வெரி க்ரூஷியல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். இதுதான் பேசிக். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், இது 3 நாளில் முடிச்சிடலாம், அழகாக முடிக்கலாம். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே முடிச்சிடலாம், டைம் இருக்குது, ஓகேங்களா. முடிச்சுட்டு அன்னைக்கு ரிவிஷன் பண்ணணும் 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 லெசன் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 சாப்டரும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக இதோட டோட்டல் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா 3 டேஸ், ஓகேவா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 டேஸில் நீங்கள் சமச்சீர் புக்கில் இருக்கிறது எல்லாமே படிக்கலாம். ப்ளஸ் இது கூட என்ன பண்ணுவீங்க, லாங்குவேஜ் சேர்த்திக்குவீங்க. ஸோ லாங்குவேஜ் படிக்கிறது அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா
ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிடும். அந்தந்த ஒரு குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்தந்த டைமில் நீங்கள் அதை தான் முடிச்சிடுறது பெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா டோட்டலாக 90 டேஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டெடிகேஷன். என்ன தான் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் உங்கள்கிட்ட அந்த டெடிகேஷன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸாமில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருப்பீங்க. டெடிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ என்றைக்குமே படிக்கிறத மட்டும் தள்ளி போடாதீங்க. என்ன கமிட்மெண்ட் வேணாச்சும் இருக்கட்டும், அன்றைக்கி நான் ஒரு டார்கெட் வச்சேன்னா அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அப்படின்றதுனால எப்போவுமே படிக்கிறதுக்கு மட்டும் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணாதீங்க. காலம் தாழ்த்தி போடக்கூடாது. இன்றைக்கி நான் இந்த டாபிக் படிக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக படிக்கணும். அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். டெய்லி அந்த 8 ஹவர்ஸ் அப்படின்றது சாலிடாக இருக்கணும் எக்ஸாம் வரைக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? 90 டேஸ் இன்ட்டு 8 ஹவர்ஸ். ஓகேங்களா? டோட்டலாக 720 ஹவர்ஸ். இந்த 720 ஹவர்ஸ் தான் வெரி வெரி க்ரூஷியல் இந்த ப்ரிப்ரேஷன் டைமில். ஸோ நீங்கள் என்ன கமிட்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த டைமிங்கை மாற்றாதீங்க, மறக்காதீங்க. அந்த டைமிங்க்கு கரெக்டாக போய் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். பக்காவாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள், அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கான வேலை என்னவோ அது முன்னாடி நாள் நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்ரஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நாளைக்கு இந்த டாப்பிக்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத முன்னாடியே டார்கெட் என்ன பண்ணிடணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த டார்கெட் படி தான் நீங்கள் போகணும். ஒன்ஸ் நீங்கள் டார்கெட்டை முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம 7 டேஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை 5 டேஸ்லேயே முடிச்சிட்டிங்கன்னா தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப இந்த 2 டேஸ் பார்த்தீங்கன்னா இதே சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணணும். அடுத்து போயிடக்கூடாது, இதே சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணணும். ப்ரீவியஸர் கொஷின் இருந்தால் ப்ரீவியஸர் கொஷின் போடுங்க, இல்லை ஏதாச்சும் டெஸ்ட் சீரிஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. ஆனால் இந்த கண்டினியூவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். நான் 5 நாள் முடிச்சிட்டேன், 2 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த 8 ஹவர்ஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க, மற்ற டைம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ரீடிங் கிளியராக முடிஞ்சிடும். அடுத்து ரிவிஷன் தான் டோட்டலாக. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நான் வந்து ஆப்டிடியூடை சொல்லலன்னு நினைக்காதீங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் 2 ஹவர்ஸ் ஆப்டிடியூடுக்கு ஒதுக்கி ஆகணும். ஓகேங்களா? ஆப்டிடியூடுக்கு டெஃபினட்டாக டெய்லி 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? அப்போ 720ல் நீங்கள் என்ன பண்ணணும், 180 ஹவர்ஸ் ஆப்டிடியூடுக்கு. இந்த 180 ஹவர்ஸை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனோம். ஓகேங்களா? அப்போ அந்த 8 ஹவர்ஸை நான் எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணுறது, 8 ஹவர்ஸ் சொல்லிட்டீங்க, நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மார்னிங் டைம், அதாவது யாரெல்லாம் மார்னிங் பேர்டாக இருக்கீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சளவு 5 to 9 அப்படின்றத கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கு, ஜாப்பு, வேறு ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருந்தால் அதை நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் சொல்கிறது இந்த 8 ஹவர்ஸ்க்கு மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். 5 to 9 எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் படிக்கணும், ஜிஎஸ்க்கு. ஓகேவா? அடுத்த 1 hour, இந்த 4 ஹவர்ஸில் அடுத்து 1 hour என்ன பண்ணுன்னா லாங்குவேஜ். ஓகே, அடுத்து 1 hour லாங்குவேஜ். ஓகே, இது எப்போது, மார்னிங். ஓகே, அடுத்து ஈவினிங் வரப்போகிறோம். ஈவினிங் 5 to 9 வச்சுக்கலாம். ஈவினிங் 5 to 9 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈவினிங் 5 to 9ல் அதில் 2 hours ஜிஎஸ். ஓகேவா? 2 hours ஜிஎஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 hours ஆப்டிடியூட். ஓகேவா? நான் என்ன, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன சார் ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் 3 hours கொடுத்துருக்கீங்க, லாங்குவேஜுக்கு 1 hour தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் லாங்குவேஜ் 1 hour கிளியராக பார்த்துட்டீங்க. ஏன்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நிறைய இருந்தாலையும் டாபிக்ஸ் ரொம்ப குறைவு தான். தமிழ், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவு, தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட படிச்சிங்கன்னா 1 hour ஆர் 1.5 hour என்ன. ஓகேவா? ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் 3 hours to 5 hours, நீங்கள் 5 hours நீங்கள் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஜிஎஸ்ஸை முன்னாடியே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும். ஏன்னா ஜிஎஸோட சிலபஸ் அதிகம், 5-6 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஜிஎஸோட சிலபஸ் அதிகம், அதனால் நமக்கு அந்த டைம் பீரியட் கொடுத்தாகணும். லாங்குவேஜுக்கு 1 hour கொடுக்குறோம். அப்படி இல்லை நான் ஆப்டிடியூடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த ஆப்டிடியூடில் இருக்கிற டைமிங் 1 hour எடுத்து லாங்குவேஜில் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதில் 1 hour ஆப்டிடியூட் மட்டும் போட்டால் போதும்.
ஆனால் இது கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கணும். அப்போது இந்த டோட்டலாக ஓவரால் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 720 ஹவர்ஸ் இருக்கா? ஓகேவா? டோட்டலாக 720 ஹவர்ஸ் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக 720 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ஹவர்ஸ் ஆப்டிடியூட், 90 ஹவர்ஸ், ஓகேங்களா, 90 ஹவர்ஸ் லாங்குவேஜ், 90 ஹவர்ஸ் லாங்குவேஜ். ஸோ மீது இருக்கக்கூடிய டைம் தான், ஓகேங்களா, மீது இருக்கக்கூடிய டைம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜிஎஸ் படிக்க போகிறீங்க. ஸோ அது வெரி வெரி க்ரூஷியலான விஷயம். ஓகேவா? அது வெரி வெரி க்ரூஷியலான விஷயம். அப்போது நான் என்ன ஒரு அட்வைஸ் தரேன்னா, கிளியராக அந்த 8 ஹவர்ஸ் அப்படின்றத ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ப்ராக்ரஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ப்ராக்ரஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேவோட நைட்டு ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பீக் டு யுவர் செல்ஃப். ஓகேங்களா? உங்கள் கூட நீங்கள் பேசிக்கோங்க. உங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கி டே எப்படி போச்சு, நம்ம பிளான் பண்ணதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோமா, ஓகே, ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணால் வாட் இஸ் த ரீசன், அப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஓகேவா, நாளைக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த ப்ராசஸ்ஸு கரெக்டாக 90 டேஸு கிளியராக எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த 90 days இஸ் எனஃப் ஃபார் TNPSC Group 4 examination and to clear the examination with the highest score. But you must have the dedication as well as involvement. அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அந்த இன்வால்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரை டு அச்சீவ் யுவர் பெஸ்ட். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். இதோட கண்டினியூஸ் வீடியோ ஸோ பர்டிகுலர் டைமில் அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தீரா ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.